வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பால் இருவர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், பறவை காய்ச்சல் பாதிப்பால் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? பறவை காய்ச்சல் தான் அவர்களுக்கு இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்பது எப்படி உறுதி செய்யப்பட்டது? வேலூர் மாவட்டம் சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள உறவினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் அனைவரும் இன்பச் சுற்றுலா செய்ய முடிவு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் 18ஆம் தேதி கேரள மாநிலத்திற்கு இன்பச் சுற்றுலா தனியார் வாகனம் மூலம் செல்கிறார்கள். அங்கு உள்ள கோவில் தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து மீண்டும் தமிழ்நாடு திரும்பும் வழியில் பழனி அருகே அவர்களுக்கு சுமார் 19 நபர்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கு அவர்கள் முதலுதவி சிகிச்சை எடுத்துக்கொண்டு குடியாத்தம் வந்து விடுகிறார்கள். குடியாத்தம் வந்த நாள் முதலாக அவர்களுக்கு கடுமையான இருமல், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் என அவதிப்பட்டு வந்ததால் இங்கு உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். மேலும் 22ஆம் தேதி நாகம்மாள் என்பவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்த காரணத்தால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்காக கொண்டு செல்லும் போது அவரை பரிசோதித்த மருத்துவர் இவர் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதால் வேலூருக்கு எடுத்துச் செல்லுங்கள் என கூறியதாகவும், அதன் அடிப்படையில் வேலூரில் உள்ள புகழ்மிக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த அவர் தொடர்ந்து அவருக்கு உடல்நிலை குறைவு இருந்த காரணத்தால் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு பறவை காய்ச்சல் என உறுதி செய்ததாகவும், அதன் அடிப்படையில் அவரை உடனடியாக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என அறிவுறுத்திய நிலையில் சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்ததாகவும், அதன் அடிப்படையில் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த ஒரு சில மணித்துளிகளில் அடுத்த தெருவில் உள்ள விஜயா என்பவரும் இதே காரணத்துக்காக உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் கூறினர். இதன் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். கார்த்திகேயன், இதற்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த பகுதியில் வேறு யாருக்கேனும் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறதா? ஆமாம், கண்டிப்பாக. உடன் சென்ற மற்ற 19 நபர்களுக்கும் பறவை காய்ச்சல் அல்லது தொடர்ந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டுள்ள காரணத்தால் அவர்கள் இன்று குடியாத்தம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் அமுதாமணி அவர்களை பரிசோதனை செய்து அனைவருக்கும் முதலுதவியும் நோய் தொற்று தடுப்பு மாத்திரையும் கொடுத்துள்ளதாகவும், இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரைவாக இந்த பகுதிக்கு மருத்துவ குழு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும், தற்போது இந்த பகுதியில் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் இந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். காயத்ரி.